Hi. Okay, நம்ம previous videosல gas lawsல Boyle's law, Charles law and Gay-Lussac's law பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அவகேட்ரோ law பார்க்கலாம். ஓகே, அவகேட்ரோ law, இந்த law வந்து நம்மளுக்கு வால்யூம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இதை ரெண்டையும் ரிலேட் பண்ணுற law தான் அவகேட்ரோ law. ஸோ இதை எப்படி ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் அவகேட்ரோ நம்பர் தெரியும், கரெக்டாக? அவகேட்ரோ நம்பர் அதை வந்து கேபிட்டல் என்னன்னு சொல்லுவாங்க. 6.023 × 10⁻23 படிச்சிருப்பீங்க. இந்த யூனிட்டில் வந்து இதை 6.022 பட் எனிவே என்ன, இது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அவகேட்ரோ லா அவகேட்ரோ லா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் இதை பற்றி கொஞ்சம் படிச்சுக்குவோம். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். ஓகே, இப்போ டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் ஒரு வேல்யூவை வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா, டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 273 கெல்வின். இதை எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 273.15 கெல்வின் ஆக்சுவலாக. ஓகேவா? இப்படியும் 1.15 கொடுக்கலாம், இல்லை 273 கெல்வின் சொல்லலாம். இந்த டெம்பரேச்சரும் ப்ரெஷர் P இஸ் ஈக்குவல் டு, ப்ரெஷருக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்குது, பார், அட்மாஸ்பியர், பாஸ்கல், இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் இருக்குது. ப்ரெஷரை வந்து 1 பார் ப்ரெஷர் அப்படிம்பாங்க. 1 பார் ப்ரெஷர் அப்படின்னா 10⁵ பாஸ்கல். ஓகேவா? ஸோ இந்த டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ், இந்த ப்ரெஷர், இதை தான் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் STP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். ஓகே, இது இப்போதைக்கு இவ்வளோ மட்டும் இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இப்போ அவகேட்ரோ லா திருப்பி போவோம். அவகேட்ரோ லாவில் என்ன சொல்கிறாங்க? வால்யூம் அமௌண்ட் ரிலேஷன்ஷிப், கரெக்டாக? வால்யூம் அமௌண்ட் ரிலேஷன்ஷிப். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பயுமே நம்ம வால்யூம் அமௌண்ட் அப்படின்னா மீதி ஏதாவது ரெண்டை கான்ஸ்டண்ட்டாக வைப்போம், கரெக்டாக? ஸோ அண்டர் சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அர்த்தம்? டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் கான்ஸ்டண்ட்டாக வைக்கும்போது ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் ஆல் gases contain equal number of molecules. இதுதான் அவகேட்ரோ லாவோட டெஃபினிஷன். இப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் கான்ஸ்டண்ட்டாக வைக்கும்போது ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். இதை எக்ஸாம்பிள் மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கலாம், ஆக்சிஜன் கேஸ் எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் கேஸ் 1 லிட்டர் எடுத்துக்குவோம், ஆக்சிஜன் கேஸ் 1 லிட்டர் எடுத்துக்குவோம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஹைட்ரஜன் கேஸையும் ஆக்சிஜன் கேஸையும் அண்டர் சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வச்சா ஹைட்ரஜன் கேஸ் 1 லிட்டரில், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிளாக மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஹைட்ரஜன் கேஸ் 1 லிட்டரில் 10⁻23 மாலிக்யூல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10⁻23 மாலிக்யூல்ஸ் இருந்தால் சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் ஈக்குவல் வால்யூம்ஸ், இதுவும் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். அப்போ இதுலேயும் 10⁻23 மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஸோ 1 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸில் 10⁻23 மாலிக்யூல்ஸ் ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இருந்தால், ஆக்சிஜன் கேஸ் அதே வால்யூம் எடுத்திங்கன்னா அதுலேயும் இதே தான் இருக்கும். இது மீத்தேன் கேஸ் CH4 1 லிட்டர் எடுத்திங்கன்னா அதுலேயும் அதே நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் 10⁻23 மாலிக்யூல்ஸ் தான் இருக்கும். அது மாதிரி என்ன கேஸ் எடுத்தாலும் அண்டர் சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். இதுதான் அவகேட்ரோ லா. ஓகேவா? ஸோ வால்யூம் வந்து நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கரெக்டாக? இப்போ 1 மோலில் 6.023 × 10⁻23 மாலிக்யூல்ஸ் இருக்கும். அப்போ ஒரு வால்யூமில்
சேம் ஈக்குவல் வால்யூம்ஸ் எடுத்தால் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கும். ஸோ நான் இதை எப்படி சொல்கிறேன், 1 லிட்டர் ஹைட்ரஜன் கேஸில் 2 மோல்ஸ் இருக்குது அப்படின்னா 1 லிட்டர் ஆக்சிஜன் கேஸ்லேயும் 2 மோல்ஸ் இருக்கும். ஓகேவா, அண்டர் சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ இதை நான் எப்படி ரிலேஷனில் மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் எழுதுனா, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸஸ், வால்யூம் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு ப்ரொபோஷனல், ரைட்டா? ஸோ இதை நான் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுக்கணும் அப்படின்னா V is equal to K into N. ஓகேவா, இதான் வந்து ரிலேஷன், அவகேட்ரோ லாவோட ரிலேஷன். இந்த ரிலேஷன்லேருந்து வேறு நிறைய டிரைவ் பண்ணுவோம். அது டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மோலார் வால்யூம் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். மோலார் வால்யூம், மோலார் மாஸ்னா என்ன, மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதான மோலார் மாஸ். அதே மாதிரி வால்யூம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், வால்யூம் ஆஃப் 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் மோலார் வால்யூம். 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், எனி சப்ஸ்டன்ஸ். இந்த இடத்துல நம்ம கேஸஸை பற்றி படிச்சுட்டு இருக்கோம், அதனால் வால்யூம் ஆஃப் 1 மோல் ஆஃப் எனி கேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ அட் எஸ்டிபி, at standard temperature and pressure. Standard temperature and pressure na enna 0 degree Celsius 1 bar pressure. இந்த pressureல ஒரு வால்யூம் இருக்கும், கரெக்டா? அது என்ன வால்யூம் அப்படின்னா மோலார் வால்யூம். மோலார் வால்யூம் is equal to 22.7 லிட்டர் பெர் மோல். இதை நான் மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேப்பர் அது போலியோ எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், மோலார் வால்யூம், வால்யூம் ஆஃப் 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் மோலார் வால்யூம். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் மோலார் வால்யூம் வந்து 22.7 லிட்டர் பெர் மோல். இதை நான் அவகேட்ரோ லா வச்சு ஒரு தடவை புரிய வைக்கிறேன், ட்ரை பண்ணுங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ அட் எஸ்டிபி ஒரு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அட் எஸ்டிபி. அதில் அவகேட்ரோ லா என்ன சொல்லுது, ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆக்குபை கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஓகே, ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எது இருக்கும், ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸஸில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த எஸ்டிபியில் மோலார் வால்யூம்னா என்ன, 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். 1 மோல் அப்படின்னா 6.022 into 10 power 23 மாலிக்யூல்ஸ். இந்த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸுக்கு எவ்வளோ வால்யூம் இருக்கும் அப்படின்னா இவ்வளோ வால்யூம் இருக்கும், அதான் மோலார் வால்யூம். ஓகேவா, அப்போ எஸ்டிபி இதே மாதிரி, இது ஹைட்ரஜன் கேஸுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே இது ஆக்சிஜன் கேஸுக்கு 6.022 into 10 power 23, அதான் 1 மோல், கரெக்டாக? இவ்வளோ மாலிக்யூல்ஸுக்கும் இவ்வளோ தான் வால்யூம் இருக்கும், கரெக்டாக? ஏன்னா ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆக்குப்பை ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், அப்போ ஈக்குவல் மாலிக்யூல்ஸ் ஆக்குப்பை ஈக்குவல் வால்யூம். அப்போ அட் எஸ்டிபி மோலார் வால்யூம் ஆஃப் எனி கேஸ் சொல்லணும் அப்படின்னா 22.7 லிட்டர் பெர் மோல். புரிஞ்சுதா? இப்போ மோலார் வால்யூம்னா வால்யூம் ஆஃப் 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அட் எஸ்டிபி மோலார் வால்யூம் வந்து 22.7 லிட்டர் பெர் மோல். அது எப்படி நம்ம அவகேட்ரோல வச்சு சொல்கிறோம் அப்படின்னா ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆக்குப்பை ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆக்குப்பை ஈக்குவல் வால்யூம்ஸ். அப்படி ரிவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மோலார் 1 மோலோட சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ, 6.022 into 10 power 23. இப்போ ஹைட்ரஜன்லையும் இவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தான் இருக்கும் 1 மோலில், ஆக்சிஜன்லையும் இவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தான் இருக்கும். ஸோ மாலிக்யூல்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஹைட்ரஜன் கேஸும் 1 மோல் வந்து இவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணும், ஆக்சிஜன் கேஸும் 1 மோல் வந்து 22.7 லிட்டர் பெர் மோல் ஆக்குபை பண்ணும். ஓகே, இப்போ இந்த 22.7 இப்படின்ற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னா நம்ம இப்போ பார்த்துருக்கிற எஸ்டிபி அப்படின்னா என்னன்னு சொன்னேன். எஸ்டிபி அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் 1 பார் ப்ரெஷர், இதுதான் எஸ்டிபி, கரெக்டாக? இது வந்து டிகேட் அகோ, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரியில் இதுதான் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பழைய புக்ஸில் பழைய கேல்குலேஷன்ஸில் எல்லாம் எஸ்டிபி வந்து 0 டிகிரி செல்சியஸ் 1 பார் ப்ரெஷர், இதுதான் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் பழைய ஸ்டாண்டர்டுக்கு 22.7. இப்போ ரீசண்டாக
STP அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இதை தான் டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸாக இருக்கணும், ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியராக இருக்கணும். இதுதான் இப்போ STP அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பாருக்கும் அட்மாஸ்பியருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த இடத்துல எழுதுறேன். 1 பார் வந்து 10⁵ பாஸ்கல். 10⁵ என்னன்னா 1 1 2 3 4 5 0 பாஸ்கல். கரெக்டாக? இதுதான் 1 பார் ப்ரெஷர். 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னா 1.01325 பாஸ்கல். சாரி, இன்டூ 10⁵ பாஸ்கல். ஸோ இதனை எவ்வளோ 101325. கரெக்டா? 101325 பாஸ்கல். ஸோ ஒரு பார் ப்ரெஷர்ன்றது 10 இவ்வளோ பாஸ்கல், 1 lakh பாஸ்கல். 1 அட்மாஸ்பியர்ன்றது இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஓகேவா? 1 பார்ன்றது வேறு, 1 அட்மாஸ்பியர்ன்றது வேறு. ப்ரெஷரோட யூனிட்ஸ் தான் ரெண்டுமே. 1 பார்ன்றது 10⁵ பாஸ்கல், 1 அட்மாஸ்பியர்ன்றது 1.01325 இன்டூ 10⁵ பாஸ்கல். ஸோ 1 பாரை விட 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ன்றது கொஞ்சம் அதிகம். அதனால மோலார் வால்யூம் எவ்வளோ வரும் அப்படின்னா 22.4 லிட்டர் பெர் மோல். ஸோ STP வந்து 0 டிகிரி செல்சியஸ் 1 பார் ப்ரெஷர்னா 22.7 லிட்டர் பெர் மோல். STP இப்போ இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ STP அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அதோட மோலார் வால்யூம் வந்து 22.4 லிட்டர் பெர் மோல். இப்போ எப்படி நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்கள் ப்ராப்ளமில் ஜஸ்ட் STPன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணணும், ஓகேவா? STPன்னு கேட்டு அதை இப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் 1 பார் STP அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 22.7 யூஸ் பண்ணணும். இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ இது STP. இதை தாண்டி ஒன்று இருக்குது SATP அப்படின்னு. அப்படின்னா என்னென்னா ஸ்டாண்டர்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகே, இது என்ன அப்படின்னா ஆம்பியன்ட் அப்படின்னா என்ன, ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். இதில் டெம்பரேச்சரை வந்து 25 டிகிரி செல்சியஸ்னு எடுத்துக்குவாங்க. 25 டிகிரி செல்சியஸ்னால் கெல்வினில் எவ்வளோ வரும்? 298 கெல்வின். ப்ரெஷரை வந்து 1 பார் ப்ரெஷர், 1 பார் அப்படின்னா இன்டூ 10⁵ பாஸ்கல், ஓகேவா? இது வந்து இது டெம்பரேச்சர், இது ப்ரெஷராக இருந்தால் இதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். ஸோ இது இருக்குது. STP இருக்குது, SATP, இது 2 இருக்குது, ஓகேவா? ஸோ STPன்றதில் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு STP 0 டிகிரி செல்சியஸ் 1 பார் ப்ரெஷர்ன்றது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்டாண்டர்ட். இப்போ STPன்னு சொன்னாங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்றது. அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னா மீன் சீ லெவல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கடல் மட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க ப்ரெஷர் பேர் தான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அதை ஒரு ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் SATP ஸ்டாண்டர்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இது 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் ரிலேஷனுக்கு வருவோம். நம்ம அவகேட்ரோ லாவில் ரிலேஷன் என்ன பார்த்தோம்? வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இன்டூ நம்பர் ஆஃப் மோல்ஸ். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். இதுதான் பார்த்துருந்தோம். இதிலிருந்து ஒரு ரிலேஷன் எழுதலாம். எதுக்கு ரிலேஷன் எழுதலாம் அப்படின்னா டென்சிட்டிக்கும் மோலார் மாஸுக்கும் எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஃபஸ்ட் யூனிட்டில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம என்ன தெரியும்? மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ்ன்னு தெரியும். மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ், இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இதை நான் எப்படி எழுதலாம்? M டிவைடட் பை கேபிட்டல் மோலார் மாஸ் வந்து கேபிட்டல் M எழுதலாம். இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ V is equal to K M டிவைடட் பை கேபிட்டல் M. இந்த மோலார் மாஸ் இங்கே கொண்டு வரேன், இந்த வால்யூம் இங்கே கொண்டு வரேன். அப்போ மோலார் சாரி கேமரா பார்க்கணும். ஸோ ஓகே, இந்த M/M வந்து நான் இங்கே Nக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு K M/M. இந்த மோலார் மாஸ் இங்கே கொண்டு வரேன், வால்யூம் இங்கே கொண்டு வரேன், விச் இஸ் ஈக்குவல் டு K M/V. இப்போ இந்த M/V அப்படின்றது மாஸ் பை வால்யூம். கரெக்டாக? மாஸ் பை வால்யூம்ன்றது என்ன? டென்சிட்டிக்கு ஈக்குவல். மாஸ் பை வால்யூம் தான் டென்சிட்டி. டென்சிட்டியை இந்த யூனிட்டில் நம்ம டீன்னு எடுப்போம், ரோன்னு எடுக்க மாட்டோம். ஸோ M இஸ் ஈக்குவல் டு K இன்டூ D. இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலார் மாஸ். அவ்வளோதான் ரிலேஷன். டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி
proportional to molar mass of a substance. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு மோலார் மாஸ் அதிகமாக இருந்ததுன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும். டென்சிட்டி D is directly proportional to molar mass capital M. ஓகேவா? ஸோ அவகேட்ரோ லாவிலேருந்து இந்த ரிலேஷனை நம்ம டிரைவ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு ப்ராப்ளம் எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எழுதிக்கவா? இந்த ப்ராப்ளம் உங்கள் புக்கில் இல்லை. ப்ராப்ளம்: if 1 gram of each of the following gases, each of the following gases are taken at STP, which of the gases will occupy a greater volume, B smallest volume. என்னென்ன gases அப்படின்னா CO கார்பன் மோனாக்சைடு, H2O கேஸ்னா வாட்டர் வேப்பர்னு அர்த்தம், CH4 மீத்தேன், NO. ஓகே, இப்போ இந்த 4 கேஸ் கொடுத்துட்டாங்க. 1 2 3 4. கார்பன் மோனாக்சைடு வாட்டர் வேப்பர், இது கேஸ்ன்னு சொல்கிறதுனால இது வாட்டர் வேப்பர். மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரஜன் மோனாக்சைடு. ஓகேவா? இது 4 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 1 gram of each of the following gases are taken at STP. இதில் 1 gram, இதில் 1 gram, இதில் 1 gram, இதில் 1 gram எடுத்தா which of the following gases will occupy greater volume, smallest volume? 1 gram CO, 1 gram H2O, 1 gram CH4, 1 gram NO எடுத்தா எது வந்து கம்மியான வால்யூம் ஆக்குபை பண்ணும், எது வந்து அதிகமான வால்யூம் ஆக்குபை பண்ணும்? இந்த நாளில் இதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன தெரியும்? அவகேட்ரோ லா தெரியும். அவகேட்ரோ லா தெரியும். வால்யூமையும் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸையும் ரிலேட் பண்ணுற லா தெரியும். என்ன தெரியும் இதிலிருந்து? 1 mole of all gases occupy equal volume. கரெக்டாக 1 mole of all gases occupy equal volume தெரியும். அந்த ஈக்குவல் வால்யூம் எவ்வளோ? 1 mole of all gases occupy, 1 mole of gases occupy பண்ணுற வால்யூமுக்கு பேர் என்ன? மோலார் வால்யூம். என்ன கொடுத்துருக்காங்க ப்ராப்ளமில்? STP. பாட்டி STP 1 mole of all gases occupy. இங்கே வெறும் STPன்னு தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போனா நம்ம என்ன எடுக்கணும்? 0 டிகிரி செல்சியஸ். வெறும் STPன்னு கொடுத்துருக்காங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் 1 அட்மாஸ்பியர். அதுதான் இப்போ யூஸ் பண்ணுறது. ரைட்டா? ஓகே, ஸோ 1 mole of all gases occupy மோலார் வால்யூம். மோலார் வால்யூம் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும்? 22.4 லிட்டர் பெர் மோல். ஸோ அவகேட்ரோ லா யூஸ் பண்ணி இதை எழுதியாச்சு. அட் STP. ரைட்டா? இப்போ 1 மோல் வந்து இவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுது. நம்மளுக்கு என்ன தேவை? 1 கிராம் எவ்வளோ ஆக்குபை பண்ணுதுன்னு தேவை. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்குவோம். கார்பன் மோனாக்சைடோட மோலார் மாஸ் கண்டுபிடிங்க. கார்பன் மோனாக்சைடோட மோலார் மாஸ் வேணும்னா கார்பனோடது ப்ளஸ் ஆக்சிஜனோடது. கார்பனோடது 12, ஆக்சிஜனோடது 16. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 28 கிராம் பெர் மோல். இதுதான் மோலார் மாஸ். கரெக்டாக? அப்போ 28 கிராம் 28 கிராம் இருந்தால் அது வந்து 22.4 ஆக்குபை பண்ணுது. கரெக்டாக? அதாவது 1 mole ஆஃப் கேஸஸ் ஆக்குபை. அப்போ 1 mole ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஆக்குபை 22.4. இந்த நான் 1 மோலுக்கு பதிலாக அதோட மோலார் மாஸ் எழுதிக்கிறேன். அப்போ 28 கிராமு ஆக்குபை 22.4 லிட்டர்ஸ் வால்யூம். ரைட்டா? அப்போ 1 கிராம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஆக்குப்பை எவ்வளோ வால்யூம்ஸ்? ஜஸ்ட்டு மேக்ஸில் சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ 28 கிராம் 22.4 அப்படின்னா 1 கிராமுக்கு எவ்வளோ வால்யூம் வேணும் அப்படின்னா 22.4 28ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கும் ஆன்சர் 0.8 லிட்டர்ஸ். ஸோ 1 கிராம் ஆக்குப்பைஸ் 0.8 லிட்டர்ஸ். இதே அடுத்ததுக்கு எடுப்போம். H2O வாட்டருக்கு மோலார் மாஸ் பார்ப்போம்.
molar mass is equal to 2 hydrogen அப்போ 2 plus oxygen is 16 which is equal to 18 gram per mole. இதான் molar mass. So 18 grams occupy 22.4 ரைட்டா. இப்போ 18 grams H2O இருந்தா occupy 22.4 லிட்டர் வால்யூம். அப்போ 1 கிராம்க்கு எவ்வளோ வால்யூம் இருக்கும் அப்படின்னா 1 கிராம்க்கு எவ்வளோன்றது 22.4 divided by 18 which is equal to இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 1.24 லிட்டர் வரும். சாரி கரெக்டாக 1.24. ஓகே, அடுத்து மீத்தேன். மீத்தேனோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் மீத்தேன், கார்பனுக்கு வந்து 12, 4 ஹைட்ரஜன் அப்போ 4 which is equal to 16 gram per mole. இப்போ 16 கிராம் ஆக்குபைஸ் 22.4 லிட்டர்ஸ். அப்போ 1 கிராம் ஆஃப் CH4 ஆக்குபைஸ் எவ்வளோ அப்படின்னா 22.4 16ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.4 லிட்டர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சிமிலர்லி அடுத்து கடைசி என்ன கொடுத்துருக்காங்க, நைட்ரஸ் ஆக்சைடு NO மோலார் மாஸ் எவ்வளோ, நைட்ரஜனுக்கு 14, ஆக்சிஜனுக்கு 16 which is equal to 30 gram per mole. அப்போ 30 கிராம்ஸுக்கு ஆக்குபைஸ் 22.4 லிட்டர்ஸ். இப்போ 1 கிராமுக்கு ஆக்குபைஸ் how many liters, 22.4 divided by 30 which comes to 0.75 liters. ஓகேவா. இப்போ 4 இதையும் பார்ப்போம். 1 கிராம் எவ்வளோ ஆக்குபை பண்ணுதுங்க. இது 0.8, 1.24, 1.4, 0.75. அப்போ எது கிரேட்டஸ்ட்டு, இதுதான் கிரேட்டஸ்ட். ஸோ CH4 தான் கிரேட்டஸ்ட் வால்யூமாக ஆக்குபை பண்ணுது. CH4 ஆக்குபைஸ் த கிரேட்டஸ்ட் வால்யூம் அண்டு 0.75 தான் இருக்கிறதுலே லீஸ்ட். அப்போ நைட்ரஸ் ஆக்சைடு தான் ஆக்குபைஸ் த ஸ்மாலஸ்ட் ஆர் த லீஸ்ட் வால்யூம். ஓகேவா, இதுதான். ஸோ என்ன பண்ணோன்றதை நம்ம திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம். கொஷின் ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். 1 gram of each of the following gases are taken at STP. Which of the gases will occupy greater volume, smallest volume? 4 கேஸ் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், அவகேட்ரோ லா படி 1 mole of all gases occupy equal volumes. அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருந்துச்சுன்னா, ஈக்குவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருந்ததுன்னா ஈக்குவல் வால்யூம்ஸ் இருக்கும். இல்லைன்னா எப்படி சொல்லலாம், ஈக்குவல் வால்யூம் இருந்தால் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். எப்படினாலும் ரிவர்ஸில் சொல்லிக்கலாம். ஸோ 1 mole எடுத்துக்கிட்டோம்னா ஆல் கேஸஸ் ஆக்குபை மோலார் வால்யூம் இவ்வளோ தான் 22.4 ரைட்டா. 1 mole எத்தனை கிராம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்லாத்துலேயும் 1 கிராம் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் 1 mole வேறு கிராம்ஸில் இருக்கும் எல்லா கேஸஸும். 1 mole எவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்றது தான் மோலார் மாஸ். ஸோ மோலார் மாஸ் வந்து ஒன்றுக்கு கண்டுபிடிக்கிறோம். CO க்கு 28 வருது. ஸோ 28 கிராம்ஸில் இவ்வளோ வால்யூம் இருக்குது. அப்போ 1 கிராமில் எவ்வளோ வால்யூம், அது மாதிரி இதோட மோலார் மாஸ் 18 கிராம்ஸ். அடுத்து CH4 16 கிராம்ஸ். அடுத்து நைட்ரஸ் ஆக்சைடு 30 கிராம்ஸ். ஸோ இதை வச்சு 1 கிராமில் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு CH4 அதுக்கு கிரேட்டஸ்ட் வால்யூம், NOக்கு லீஸ்ட் வால்யூம். ஓகேவா. ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணணும். இது எக்ஸாம்பிள். இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போமா. இன்னொரு ப்ராப்ளம், இன்னும் உங்களுக்கு ஒரு கொஷின் எப்பவும் கேட்பேன்ல நடுவில், அது மாதிரி இப்போ ஒரு கொஷின் கேட்குறேன். இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். வாட் வில் பி த மோலார் வால்யூம் ஆஃப் நைட்ரஜன் அண்டு வேறு என்ன வச்சுக்கலாம், ஆர்கன். ஓகே, ஆர்கன் அட் 273.15 Kelvin and 1 atmosphere. ஓகே, இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா. ஓகே, அடுத்து வந்து நம்ம எக்ஸசைஸில் இருக்கிற ஒரு ப்ராப்ளமே பார்ப்போம். 5.13 எக்ஸசைஸில் 13வது ப்ராப்ளம், பேஜ் நம்பர் 158. பேஜ் நம்பர். ஓகே, இது ப்ராப்ளம் எழுதல, நான் ரீட் பண்ணுறேன். பேஜ் நம்பர் 158. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, calculate the total number of electrons present in 1.4 gram of dinitrogen gas. ஓகே, சிம்பிளான ப்ராப்ளம் தான். அது சிம்பிளான சின்ன ப்ராப்ளம் தான், எழுதியிருக்கலாம். ஓகே, நான் எழுதுகிறேன்.
1.4 கிராம் டை நைட்ரஜன் கேஸில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்கப்பா. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்மளுக்கு என்ன தெரியும், டை நைட்ரஜன் கேஸ்னு கொடுத்துருக்காங்க. டை நைட்ரஜன் கேஸ்னால் N2, ரைட்டா. நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. இப்போ ஒரு நைட்ரஜனில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இது தெரியும், கரெக்டா. இப்போ ஒரு நைட்ரஜன் டை நைட்ரஜனில் எத்தனை இருக்கும், 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இது தெரியும். அப்போ ஒரு மாலிக்யூல் ஆஃப் N2ல 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு மாலிக்யூல் ஆஃப் டை நைட்ரஜனில் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 1.4 கிராம் டை நைட்ரஜனில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு மாலிக்யூல் தெரியும். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 1.4 கிராம்ஸில் எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். 1.4 கிராம்ஸில் எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா ஒரு மாலிக்யூலில் 14, அப்போ இதில் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டாக. ஸோ 1.4 கிராம் நைட்ரஜனில் எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது. டு ஃபைண்ட் 1.4 கிராம்ஸ் ஆஃப் நைட்ரஜனில் எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குது, இதை கண்டுபிடிச்சா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்லாம் தெரியணும். அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம அவகேட்ரோ லா யூஸ் பண்ணுவோம். ஓகே, அவகேட்ரோ லா படி என்ன தெரியும் எனக்கு, 1 மோல் ஆஃப் டைநைட்ரஜன், இதோட வால்யூம் எவ்வளோ, 22.4 அட் எஸ்டிபின்னு வச்சுக்கலாமே. இங்கே எஸ்டிபின்னு கொடுக்கல புக்கில், அட் எஸ்டிபின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, 22.4 லிட்டர் பெர் மோல் இருக்கும், ரைட்டா. அதே மாதிரி 1 மோல் ஆஃப் டைநைட்ரஜன், அதோட மோலார் மாஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிப்போம். மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு டைநைட்ரஜனுக்கு 14 கிராம் பெர் மோல், ரைட்டா. இப்போ எனக்கு இந்த 1 மோல்ன்றது 14 கிராம்ஸ். ஓகே, இங்கே எழுதுறேன் கீழே. 1 மோல்ன்றது இப்படி எழுதலாமே ரிவர்ஸில், 14 கிராம்ஸ்ன்றது 1 மோல். ஓகேவா, 14 கிராம்ஸ்ன்றது 1 மோல். அப்போ 1 கிராம், அதாவது 1.4 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. 1.4 கிராம்ஸ்ன்றது எவ்வளோ மோல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், 1.4 டிவைடட் பை 14 போட்டோன்னா என்ன வரும், எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன், மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் இது நாட் 14, 28. ஏன்னா மோலார் மாஸ் வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரும், ரைட்டா. 14 எழுதுனதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, வேணால் திருப்பி முதல்ல சொல்கிறேன். நம்மளுக்கு 1.4 கிராம் டைநைட்ரஜன் கேஸில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், ரைட்டா. எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு கேட்டாலே எனக்கு என்ன தெரியும், ஒரு நைட்ரஜன் ஆட்டமில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், டைநைட்ரஜன் அப்படின்றதுனால 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ ஒரு மாலிக்யூல் ஆஃப் நைட்ரஜனில் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரியும். எனக்கு இந்த ஒரு மாலிக்யூல் ஆஃப் நைட்ரஜன் தான் தெரியும், ஆனால் என்ன கேட்டிருக்காங்க 1.4. அப்போ நான் 1.4 கிராமில் எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன், ரைட்டா. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா அவகேட்ரோ லா எடுக்கிறேன். அவகேட்ரோ லாவில் 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் வந்து இவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணும், அதோட மோலார் மாஸ் இவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணும், அதோட மோலார் மாஸ் இவ்வளோ. அப்போ 28 கிராம்ஸ்ன்றது 1 மோல் அப்படின்னா 28 கிராம்ஸ்ன்றது 1 மோல் அப்படின்னா 1.4 கிராம்ஸ் எத்தனை மோல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1.4 டிவைடட் பை 28 இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து ஹோல் நம்பர் ஆகணும்னா இங்கே இன்டூ 10 போடணும். போட்டால் 14 டிவைடட் பை 218 வரும். வந்தால் இது 1 டிவைடட் பை 20 1/2 0.5 மோல்.
ஸோ 1.4 கிராம்ன்றது 0.05 மோல். இப்போ நான் மறுபடியும் என்ன எழுதுறேன், 1 மோல் ஆஃப் நைட்ரஜனில் 6.022 into 10 power 23 மாலிக்யூல்ஸ் இருக்கு. 1 மோல் ஆஃப் நைட்ரஜனில் 6.022 into 10 power 23 மாலிக்யூல்ஸ் இருக்கு. அப்போ 0.05 மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜனில் எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு வேணும் அப்படின்னா, இது நம்பர் 1 அப்படின்னா 0.05 into 6.022 into 10 power 23 கரெக்டா? அதாவது 1 மோலில் இவ்வளோ அப்படின்னா 2 மோல்ஸ்லன்னு கேட்டால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதே 0.05 கேட்டால் 0.05ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ எவ்வளோ வரும், 0.3011 into 10 power 23 மாலிக்யூல்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கிடச்சிருச்சு. நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் 0.05 மோல்ஸ். 0.05 மோல்ஸ்ன்றது என்ன, நத்திங் பட் 1.4 கிராம். அதான் கேட்டிருந்தாங்க. ஸோ 1.4 கிராம்ஸில் இவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு கிடச்சிருச்சு. நம்ம அதுதானே கண்டுபிடிக்கணும். 1.4 கிராம்ஸ் ஆஃப் நைட்ரஜனில் எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது, 0.3011 into 10 power 23 மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒரு மாலிக்யூலில் 14 எலக்ட்ரான்ஸ். அப்போ இத்தனை மாலிக்யூலில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கீழே எழுதுகிறேன், number of electrons in 0.3011 into 10 power 23 molecules equal to 14 into இந்த number 0.3011 into 10 power 23. இதை simplify பண்ணலாம், 4.2154 into 10 power 23 electrons. இதுதான் ஃபைனல் ஆன்சர். 1.4 கிராம்ஸ் ஆஃப் நைட்ரஜனில் 4.2154 into 10 power 23 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மறுபடியும் ஒரு தடவை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனமாக பாருங்கள். நம்மளுக்கு 1.4 கிராம் டை நைட்ரஜன் கேஸில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு நைட்ரஜனில் 7 எலக்ட்ரான் இருக்குது, அட்டாமிக் நம்பர் தெரியும். இப்போ டை நைட்ரஜனில் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ ஒரு மாலிக்யூல் ஆஃப் நைட்ரஜனில் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு தெரியும். ஆனால் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது 1.4 கிராம். அப்போ 1.4 கிராமில் எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சா இன்ட்டு 14 போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ எத்தனை மாலிக்யூல்ஸ் 1.4ல் இருக்குன்னு பார்க்கணும். நம்மளுக்கு அவகேட்ரோ லா படி என்ன தெரியும், 1 மோல் ஆஃப் நைட்ரஜன், இந்த வால்யூம் கூட வேண்டாமே, 1 மோல் ஆஃப் நைட்ரஜனில் 6.022 into 10 power 23 மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும், ரைட்டா? இப்போ மோலார் மாஸ் எடுத்தோம் அப்படின்னா 28 கிராம்ஸ், அதாவது 1 மோலில் 28 கிராம். 28 கிராமில் இத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குது. அப்போ 1.4 கிராம் எத்தனை மோல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 28 கிராம்ன்றது 1 மோல். அப்போ 1.4 கிராம்ன்றது 1.4 divided by 28 which is 0.05 மோல். இந்த 1.4 கிராம் தான் இப்போ இந்த மாதிரி மோலாக மாறி இருக்கு, ரைட்டா? இப்போ 1 மோலில் இவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருந்ததுன்னா 0.05ல் எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்கும், 0.05 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வரும். ஸோ இத்தனை மாலிக்யூல்ஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. இத்தனை மாலிக்யூல்ஸ், ஒரு மாலிக்யூலுக்கு 14 எலக்ட்ரான்ஸ், ஒரு மாலிக்யூலுக்கு 14 எலக்ட்ரான்ஸ். அப்போ இத்தனை மாலிக்யூல்ஸுக்கு இன்ட்டு 14 போட்டோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிடச்சிடும். ஓகேவா? அவகேட்ரோ லா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஓகே, அடுத்து அவ்வளோதான். ஸோ இவ்வளோ போதும் அவகேட்ரோ லாவில் எக்ஸ்ப்ளனேஷனும் அண்டு ப்ராப்ளம்ஸ். 2 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நான் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன். ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் அவகேட்ரோவில். சரி, ஓகே, நான் இது பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா எல்லாத்துலேருந்துமே தரேன் ப்ராப்ளம். அவகேட்ரோலான்ற தனியாக பார்க்குறத விட இன்னும் அடுத்து சேர்த்து பார்க்குறது கொஞ்சம் ஈஸி. சரி, ஓகே, எனிவே ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பழைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லையுமே. ஓகே, ஸோ ஒரு 3 ப்ராப்ளம் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு, வாட் வால்யூம் of air will be expelled from a vessel containing 400 centimeter cube at 7 degrees Celsius when it is heated to 27 degrees Celsius at
சேம் ப்ரெஷர். ஓகே, இதுக்கு நான் ஹிண்ட் கொடுக்க போகிறதில்ல, சேம் ப்ரெஷர்னு இருக்குது, அதை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு சம். செகண்ட் ப்ராப்ளம் இதுக்கு மேலே இருக்கிற மாதிரியே கொடுப்போமா கொஞ்சம். ஓகே, இது மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் 5.11th ப்ராப்ளம், பேஜ் நம்பர் 158. இதில் மேலே இருக்கிற ப்ராப்ளம் செஞ்சிங்கன்னா இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இது செஞ்சிடலாம். தேர்ட் ப்ராப்ளம், வாட் இஸ் த வால்யூம் of a sample of oxygen at a pressure of 2.50 bar if its volume is 3.15 liters at 1 bar. இதில் வந்து assume constant temperature. ஓகே, இந்த 3 ப்ராப்ளமையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி அனுப்பிச்சா நல்லா இல்லை. எல்லாருமே செஞ்சு அனுப்பிச்சிங்கன்னா என்ன தப்பு விட்றீங்க, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கும் தெரியும். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஐடியல் கேஸ் லா அதை பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.